ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. டிப் நம்பர் 1, இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அந்த மாவுல உளுந்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி கிடைக்காதுங்க. உளுந்து மாவு பத்தலனா திரும்ப உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரே நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். கடையில் விற்கிற மாதிரி குண்டு குண்டு குஷ்பு இட்லி இப்படி வீட்டிலே ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு நம்ம உளுந்து ஊற வைப்போம். ஆனா நான் பாத்தீங்கன்னா 8 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து வச்சு எப்படி ஈஸியா சாஃப்டான இட்லி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ உங்க வீட்டில் உளுந்து மாவு கம்மியா இருக்கு, இட்லி எனக்கு கல்லு மாதிரி வருதுன்னா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்க எவ்வளவு இட்லி ஊத்த போறீங்களோ அதுக்கான மாவை எடுத்து ஒரு தனியான பாத்திரத்துல வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இது தனியா 10-15 நிமிஷம் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லைங்க. உடனே நீங்க இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. எல்லா சமயங்களையும் நம்மளால கரெக்டான பதத்தில் மாவு அரைச்சி வைக்க முடியாதுங்க. சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். அப்போ ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க. அதுலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்குமே நமக்கு 5-10 நிமிஷம் ஆகும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கும் போது டக்குன்னு நமக்கு வெந்து கிடைச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வேக வைக்கும் போது ஓவராக நம்ம வேக வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. யூஸ்வலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு 6 நிமிஷம் இல்லைனா 7 நிமிஷமே நமக்கு போதுங்களாங்க. இட்லி ஊற்றி வச்சு 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வெந்துடும். 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா குஷ்பு இட்லி மாதிரி நமக்கு பொங்கி வந்திருக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாவே போதும். வீட்லயே குண்டு குண்டு குஷ்பு இட்லியை ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளவுதாங்க, இட்லி ஃபுல்லாவே எடுத்தாச்சுங்க. இட்லிக்கு எனக்கு கார சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தா இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இட்லி கூட எதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிச்சன்லையும் கத்தி, கத்திரிக்கோள், அருவாமனை, கொடுவா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வாங்கின புதுசுல நல்லா ஷார்ப்பா வெட்டுங்க. நாள் ஆக பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சு போயிடும். ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுட்டு திரும்பவும் புதுசான பொருட்கள் தான் வாங்குவோம். அந்த மாதிரி பண்ணாம ஷார்ப் இல்லாத பொருட்களை ஈஸியா ஷார்ப் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். உங்க வீட்டுல பீங்கான் கப் அப்படின்னா செராமிக் கப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதோட அடிப்பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கத்தி, கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீங்கான் கப்பு வந்து கட் ஆகி நமக்கு தூள் தூளா ஒயிட்டா கீழே கொட்டுங்க. அப்போதான் நம்மளோட கத்திரிக்கோள்லாம் ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தங்க. இப்போ ரெண்டையுமே நான் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட செராமிக் கப் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. இந்த கத்திரிக்கோள் சாதாரண பேப்பரை கூட கட் பண்ணலங்க. ஆனால் எனக்கு கிளிட்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும். அதை 4ஆம் மடக்கி 8ஆம் மடக்கி நான் கட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக கட் பண்ணுது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பழைய கத்திரிக்கோள். அதே மாதிரி கத்தியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கட் பண்ணிச்சு. கண்டிப்பா இனிமே 100-200 செலவு பண்ணாம இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். உங்க வீட்ல சிங்க் அடைக்கிற பிரச்சனை அடிக்கடி வருதா? கவலையே விடுங்க. பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. இனிமே ஆயுசுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் அடைக்காம இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ற மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஆயுசுக்கும் நம்மளோட சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரெகுலரா நம்ம இதுல பாத்திரம் கழுவும் போது நம்மளோட கிச்சன் வேஸ்ட் சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே அந்த சிங்க்கு அடியில் இருக்கக்கூடிய பைப்ல போய் ஒட்டிக்கும். ரொம்ப நாள் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்குங்க. தண்ணி திருவி விட்டா நமக்கு ரொம்ப ஸ்லோவா போகும். சில சமயங்கள்ல தண்ணி போகவே போகாது. இந்த பிரச்சனையை ஈஸியா சரி பண்றதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க. எப்பவுமே உங்களுக்கு சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. நம்ம வீட்டு சிங்க்ல நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்கு இல்லையா, இது வந்து ஆசிட்ங்க. இதுல ஒரு 4-5 சொட்டு மட்டும் அந்த ஓட்டைக்குள்ள நீங்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த ஓட்டையில வந்து போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுல இருக்கக்கூடிய பூச்சி புழு எல்லாமே சேர்த்து போயிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஊத்தி விடுங்க. கொதிக்க தண்ணி ஊத்தும் போது அடியில் இருக்கக்கூடிய பைப் வந்து மெல்ட் ஆயிடாது அப்படின்னு கேட்கலாம். எல்லா வீட்லயும் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கக்கூடிய பைப்பை யாருமே போட மாட்டாங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்றேன். இல்லது சோறு வடிக்கும் போது நமக்கு சுட சுட கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த கஞ்சி கூட நீங்க ஊத்தி விட்டுறலாங்க. நம்ம ஹார்பிக் ஆல்ரெடி ஊத்தி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம். அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஹார்பிக்கோடயே நமக்கு ஒட்டி கீழே போயிடுங்க. நெக்ஸ்ட் சுட சுட தண்ணி ஊத்தும் போது அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா இருக்குங்க. இனிமே பைப்பை தனியா கலட்டி நீங்க கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல போகும்போது தண்ணி எவ்வளவு ஸ்லோவா போச்சு, இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா போகுது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிங்க் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த அடப்பை கையை உள்ள விட்டு எடுக்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி அதை ஈஸியா எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த டிப்பு 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இனிமே பிளம்பரை கூப்பிட்டு 1000-500 காசு செலவு பண்ணாம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாங்க. எல்லார் வீட்லயுமே முதல்ல கிளீனா இருக்க வேண்டிய ரூம்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க. அங்க இருந்து தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா வந்து பரவும். சரி, பாத்ரூமை வாரத்துக்கு 4 முறை 3 முறை நம்ம கிளீன் பண்ணாலுமே பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ஈர ஸ்மெல் வரும். சில சமயங்கள்ல பேட் ஸ்மெல் வருங்க. இந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க வீட்ல இருக்கக்கூடிய துணிப்பை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நெட் கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா துணிப்பை வந்து வேஸ்டா கிடந்துச்சுங்க, அதை தூக்கி போடாம இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீட்ல குளிச்சுட்டு சின்னதா சோப்பு வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம். குளிக்கிற சோப்பு, பாத்திரங்கள் ஒரு சோப்பு, அப்படி இல்ல துணி துவைக்கிற சோப்பு எதுவா இருந்தாலுமே ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிப்லாம் ஃபாலோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோப்பு அந்த துணியில போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இத பாத்ரூம்ல தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இனிமே பாத்ரூம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு பேட் ஸ்மெல், ஈர ஸ்மெல் எதுவுமே நமக்கு பாத்ரூம்ல இருந்து வராதுங்க. பாத்ரூம்ல இருந்து நமக்கு ஒரு குட் ஸ்மெல் மட்டும் தாங்க வரும். பாத்ரூம்ல ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கணும் கூட அவசியம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இதுல இருந்து நல்ல ஒரு வாசனை வரும். எல்லார் வீட்டு டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் இந்தியன் எந்த டாய்லெட்டா இருந்தாலுமே ஃப்ளஷ் டேங்க் வந்து வைக்கிறாங்க இல்லையா, அதுல தண்ணி ஃபுல்லாவே ஸ்டோர் ஆகி இருக்குங்க. இப்போ இந்த
தண்ணிக்குள்ள தான் இந்த மூட்டையை நம்ம போட்டு விட போறோம். ஃபுல்லாவே போட்டு விட போறது இல்லைங்க. அதை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த சோப்பு நனையிற மாதிரி உள்ள போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை வெளியில வந்து நீட்டிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டாம கொஞ்சமா இருந்தால் போதும். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த சோப்பு எல்லாமே நமக்கு கரைஞ்சு போயிருக்குங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நுரையுடன் கூடிய தண்ணியாக வருங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். டாய்லெட்டில் அழுக்கு சேராமலும் இருக்கும். முக்கியமாக நல்ல ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க எப்போவுமே பாத்ரூமில். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப் அவசியம் தேவைப்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த சோப்பு குட்டி குட்டி சோப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்ரூம் அடிக்கடி க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எந்த அளவுக்கு நுரையா வருது பார்த்தீங்களா? நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடியல கை வச்சா கையோட கலண்டுட்டு வருதா? தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய் மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனால் முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்டில் இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? சொல்றேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்ப பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனா காரைக்கால்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது. சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. பாருங்க, இந்த மாதிரி பேக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ள போட்டு நல்லா சேஃபா தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, லாங் ஃப்ராகை எப்படி ஈஸியா மடிச்சு வைக்கிறது, கீழே விழுந்தாலும் கலையாம இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த டிப். இப்போ லாங் ஃப்ராக் தான் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி நாட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ராகை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. அடியிலலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் ரொம்ப பஃப்னு இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம நல்லா சுருட்டி எடுக்கணுங்க. இப்போ கழுத்து பகுதியை ஒரு மடக்கிட்டு நம்ம அடியிலேருந்து சுருட்டிட்டு வந்து அதை அப்படியே கழுத்து பகுதியோட உள்பக்கம் வந்து விட்டுறலாம். இப்போ எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுங்க. ஏன்னா கழுத்து பகுதியில் வளைவாக வந்து கைப்பகுதி ஜாயின் ஆகும். அந்த இடத்துல போய் சிக்கிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கசங்களும் இருக்காது. நார்மலாக நம்ம ஃப்ராக்லாம் மடிச்சு வச்சிருப்போம். ஏதாவது கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா அந்த மடிப்பு ஃபுல்லாகவே கலைஞ்சு போயிடும். திரும்பவும் நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் மெத்தடில் நம்ம மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் இடத்துல ஒரு ஃப்ராக் 2 ஃப்ராக் தாங்க வைக்க முடியும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் இடத்துலயே 10 ஃப்ராக் கூட நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் மேலேருந்து கீழே போட்டு காமிக்கிறேன். மடிப்பு கொஞ்சம் கூட கலையவே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோட கழுத்து பகுதியிலேருந்து கைப்பகுதி ஜாயின் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல போய் ஃப்ராக் வந்து மாட்டிக்கும். இப்போ நீங்களா கைகளை வச்சு கலட்டுற வரைக்கும் அந்த மடிப்பு கலையவே. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாரி, நைட்டி,
பேண்ட் ஷர்ட் எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்பாவாடை சட்டை எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டுப்பாவாடை சட்டை மடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மடிப்பும் நமக்கு கலைஞ்சு போகாது. இது என்னோட பெரிய பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டைங்க. பொங்கலுக்காக எடுத்திருந்தோம். பொங்கல் வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாங்க. 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து புடவை எடுத்து அதுக்கு பிளவுஸ் தச்சு அதுக்கு இன்ஸ்கர்ட் எல்லாமே முடிச்சிடலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ் பெரியவங்களை விட ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது துணிக்கடைக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. யாரெல்லாம் இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பட்டுப்பாவாடை சட்டையில பாவாடையை மடிச்சிட்டு உள்ள வந்து சட்டையை மடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. கடைகளுக்கு போய் நம்ம துணி எடுத்தோம்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சுனாவே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு கலைஞ்சு போகவே போகாதுங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டை அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டை ரெண்டையுமே நான் வந்து மடிச்சு வைக்கிறேங்க. நமக்கு வந்து கலைஞ்சு போகாது. ஏன்னா நம்ம மற்ற துணிகளோட சேர்த்து வைக்கும் போது தான் கை தவறி கீழே விழும். இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியானது பட்டு ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடத்தையும் அடைக்காது, அதே சமயம் நீட்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு, அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த டிப். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இருந்தா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறதுக்காக சீனி மட்டும் சேர்க்காதீங்க. வெல்லம் இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா இதோட வாசனை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சீனி சேர்க்காதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப முக்கியமான பொருள். எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணக்கூடிய தீக்குச்சி தாங்க. இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி மருந்து பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் தாங்க நமக்கு தேவை. அந்த மருந்தை கைகளை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாவே கொட்டி போயிடுங்க. ஒரு 10 தீக்குச்சில இருந்து மருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு எலி தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஒயரை கடிச்சு வச்சிரும், மிக்ஸி கிரைண்டர் ஒயரை கடிச்சு வச்சிரும், துணிகள்லாம் கிழிச்சு வச்சிரும், பை எல்லாத்தையும் ஓட்ட போட்டு வச்சிருங்க. நம்ம ஒரு எலின்னு விட்டுட்டோம்னா ஒரே மாசத்துல 10 குட்டி போட்டு குடும்பமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்திலே சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. எங்க அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா கோடாலி போட்டு வெட்டுற அளவுக்கு பெருசா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எலி விஷயத்துல அது உண்மைதாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணல அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்திலே தண்ணி அதிகமா ஊத்திட்டோம் அப்படின்னா லிக்விட் மாதிரி ஆயிடுங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்க ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியோட அதை மிக்ஸ் ஆகும் போது நமக்கு அப்படியே பாகு மாதிரி கரைஞ்சிட்டு வந்துருங்க. அது ஒரு டிராபேக். அதனால தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது. அவ்வளோதாங்க, பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தீக்குச்சி எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீக்குச்சி மருந்தில் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்குங்க. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரியக்கூடிய பொருள். அதை வந்து நம்ம வாயில் போட்டு முழுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதே தாங்க எலிக்கும் ஆக போகுது. எலி வந்து இந்த கோதுமை மாவு நாட்டு சக்கரையோட வாசத்துக்கு இதை சாப்பிட வருங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து அதோட வாய்க்குள்ளே போகும்போது அதுக்கு வயிறுலாம் கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிடும். தண்ணியை தேடி ஓடும். கண்டிப்பாக சிங்க்கு கடையிலையோ அல்லது பாத்ரூம்லையோ அல்லது வீட்டை விட்டு வெளியிலையோ எங்கேயாவது ஓடி போய் மயங்கி கிடக்குங்க. இனிமே உங்கள் வீட்டில் எலித்தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும், ஒட்டுமொத்த எலியையும் நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ குழந்தைங்க கையில் கிடைக்காத மாதிரி நல்லா செல்ஃபில் வச்சு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்பை நைட் டைமில் ட்ரை பண்ணுங்க. பகலை எஞ்சி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைங்க சாக்லேட் அப்படின்னு நினச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கெட்டியாயிடுங்க. தூக்கி வெளியில் போட்டுருங்க. ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம பூஜாரியில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மட்டும் இருந்தால் போதுங்க, எலியை ஓட விரட்டி அடிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட காரத்துக்கு நமக்கு எலித்தொல்லை அப்படிங்கிறது சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. இப்போ பூஜையில யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை பொடி பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கற்பூரத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பாலா உருட்ட போறோங்க. இதுக்காக எப்ப பாரு சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, பால் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த பாலுக்குள்ள ஒரு பீஸ் அளவுக்கு கற்பூரத்தை உள்ள வச்சிடலாங்க. கற்பூரம் இல்லைன்னா நாப்தலின் பால் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தர்மாகோல் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கூட கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம வைக்கும் போது அந்த எலி அந்த உருண்டைகளை சாப்பிடும் போது கற்பூரம் வயிற்றுக்குள்ள போகும்போதும் அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும். தர்மாகோல் உள்ள போகும்போது அதுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டு மூச்சடைப்பு ஏற்படுங்க. நெக்ஸ்ட், ஸோ அது வீட்டை விட்டு வெளியில ஓட தான் பார்க்கும். சின்ன கேப் இருந்தாலுமே நம்ம வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுங்க. இது நல்ல வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே நாட்டு சக்கரையை தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட வாசத்துக்கு எலி எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். கற்பூரத்துக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பீஸா உடைச்சு அதுக்குள்ள வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எலிக்கு வந்து வயிறு உபாதைகள்லாம் ஏற்படும். ஸோ வீட்டை விட்டு அது வெளியில ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா பெண்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸாக இருக்கலாங்க. நான் ரொம்ப குண்டா இருக்கேன், என்னால் முன்னே மாதிரி வேலைகள் செய்ய முடியல, நானும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விட. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வேணாம், யோகா வேணாம், ஜிம்முக்கு போக வேணாம், டயட் இருக்க வேணாம், ஆப்ரேஷன் பண்ண வேணாம். நம்ம வீட்டிலேயே வெயிட் லாஸ் லிக்விடை ஈஸியாகவே ரெடி பண்ணலாங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பொருள் எல்லாமே மூலிகை பொருள் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 குறு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையான அளவு மட்டும் சொல்கிறேங்க. ஒரு நேரத்துக்கு இந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து கொட்டி விட்டுருங்க. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. முக்கியமான விஷயம், இந்த லிக்விடில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறதில்ல, நாட்டு சக்கரையும் சேர்க்க போகிறதில்ல, தேனும் சேர்க்க போகிறதில்ல, எதுவுமே வேண்டாங்க. இதுலேயே நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பே நமக்கு போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதாவது நம்ம போட்ட பொருட்களோட சாறு எல்லாமே அந்த சுடுதண்ணியில் சூப்பராகவே ஊறி போய் இறங்கியிருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெயிட் லாஸ் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வாயில் ஊற்றி குடிக்கலாம். ஏன்னா அந்த பெருஞ்சீரகம்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் எனக்கு அப்படி பிடிக்காது, வெறும் லிக்விட் மட்டும் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிட்றது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. நான் டெய்லியும் இந்த லிக்விட் தான் குடிச்சிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே வெயிட் லாஸ் ஆயிருக்குங்க. அதாவது 69 kgயில் இருந்தேன்னா இப்போது 65 kgக்கு வந்திருக்காங்க வித்தின் 25 daysல. கண்டிப்பாக இந்த லிக்விட் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. காலையில் சாயந்தரம் டீ காஃபிக்கு பதிலாக இந்த இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஜீரண கோளாறு அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ஏற்படாதுங்க. ஃபுட் பாய்சன் ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருட்களை சீக்கிரமாகவே செரிச்சு உள்ள அனுப்பிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இது. சின்ன வயசில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம். உங்கள் குழந்தைங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, அவங்களை எப்படி குறைக்கிறது, மாத்திரை மருந்து இல்லாமல் எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படிங்கும்போது இந்த ட்ரிங்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியம், அதே சமயம் நமக்கு வெயிட் லாஸும் சூப்பராகவே நடக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் டக்குனு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சு அது ஹாட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடு ஆறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் டேரெக்டாக அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சூடாக இருக்கும்போது அப்படியே மூடி போட்டுட்டோம்னா அந்த ஆவி எல்லாமே நமக்கு தண்ணியாக திரும்பவும் சாதத்துக்குள்ளேயே கொட்டி சாதம் சீக்கிரமாகவே நமக்கு வீணாக போயிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே சூடான சாதத்தை ஹாட் பேக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த சாதம் சூடாகவே இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் சாதம் நமக்கு தண்ணி விட்ட மாதிரி கெட்டு போகாதுங்க. இந்த டிப் வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க, பனிகாலத்தில் எல்லா சமயங்களையும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சாதம் நமக்கு உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் சூடாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புக்கரை பிரச்சனைங்க. கிச்சன் சிங்க்ல இருக்கும், வாஷ் பேஷன்ல இருக்கும், பாத்ரூம் டைல்ஸ்ல இருக்கும், பாத்ரூம் பக்கெட்ல இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே இந்த உப்புக்கரை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க. உப்புக்கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு கடைகளில் கெமிக்கல் இருக்குங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படுதுங்க. எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உப்புக்கரையை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். உப்புக்கரையை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ்ட் எதை வச்சு நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோலமாவுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாஷிங் பவுடர், அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு. இந்த 3 பொருட்களை வச்சு தான் புளிச்ச இட்லி மாவை வச்சு க்ளீன் பண்ணும்போது உப்புக்கரை சூப்பராகவே ரிமூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் கோலமாவை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே உப்புக்கரை போயிடுங்க. உங்கள் வீட்டில் இந்த 3 பொருட்களும் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்குங்க. எப்பவுமே உப்புக்கரை ரிமூவ் பண்ணுற இடத்துல முதல்ல தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க. இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கீரலும் இல்லாதுங்க, சூப்பராகவும் நமக்கு உப்புக்கரை ரிமூவ் ஆயிடுங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் எடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே கீரல் விழுந்து போயிடும். அதுக்கு பதிலாக தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க. என்னோட க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிங்க் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உப்புக்கரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் தேங்காய் நார் தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம கைகளில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க, குத்தாது, எதுவுமே பண்ணாது. இன்னொரு விஷயம், நம்ம பணத்தையும் சேவ் பண்ணலாம். அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதை திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணுங்க. அந்த தேங்காய் நாரை நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்கும் போது நமக்கு நார் கிடைக்கும், அந்த நாரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே இப்போ வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சில பேர் வீட்டு பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த டிசைன் எதுவுமே போகாதுங்க. இதுவே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிசைன் எல்லாமே நமக்கு போயிடுங்க, பணமும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால வாங்கும் போதே டிசைன் இல்லாத பக்கெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வாய்ப்பகுதியில் விளிம்பு பகுதி இப்படி வளைஞ்சிருக்க மாதிரி பக்கெட்டாக பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா அந்த வாய்ப்பகுதி விளிம்பு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை போய் நிறைய ஸ்டோர் ஆகி இருக்குங்க. அந்த விளிம்பு பகுதி வளைஞ்சி இருக்காத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க அந்த பக்கெட்டும் மக்கும் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்க. முதல்ல பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கா ஒயிட்டாக இருந்தது. இப்போ பாருங்க புதுசு மாதிரி மாறிடுச்சு. ஆரம்பத்தில் நானும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க யூஸ் பண்ணேன். பொருட்கள் வீணாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நாருக்கு மாறிட்டாங்க. நீங்களும் மாறிடுங்க. இன்னொரு விஷயம், இந்த பேஸ்ட் அதிகமாக இருந்ததுங்க. சரி சிங்கை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாருங்க சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்கா ஒயிட்டாக அசிங்கமாக இருக்கு. இந்த பேஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிங்க் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு பாருங்க. முக்கியமான விஷயம், இந்த சில்வர் சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா பழசு மாதிரி மாறிடுங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சிங்க் அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சிங்க் எந்த அளவுக்கு புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த பேஸ்ட்டை ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்குங்க. 2 வாரம் வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக கிச்சனில், பாத்ரூமில், சிங்க்கு கடியில், சிலிண்டர் கடியிலலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பள்ளி வெரைட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரூ எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாங்க எடுக்கணும். ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்காதீங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர்னு சொல்லிட்டு கடைகளில் விற்பாங்க இல்லையா, அதை வாங்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4ல் 1 பங்கு தான் சேர்க்கணும். 4 மடங்கு காஃபி தூள்னா 1 மடங்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு மட்டும் தண்ணி விடுங்க. அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போயிடுங்க. இது பால் மாதிரி நம்ம உருட்ட போகிறோம். ஸோ நான் வந்து தண்ணி அதிகமாக விட்டுட்டாங்க, அதனால் திரும்பவும் காஃபி பவுடரும் மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இதை ஒரு பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை கிச்சனில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பள்ளி வருது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூளோட நெடிக்கு அதுக்கு பக்கத்தில் கூட வரவே வராதுங்க. ஆனால் காஃபி தூளோட வாசனைக்கு அதுக்கு பக்கத்தில் வந்ததும் அதை சாப்பிட போகும்போது மிளகாய் தூளோட அந்த நெடி காரணமாக அது அந்த இடத்த விட்டே ஓடி போயிடும். முக்கியமாக கேஸ் ஸ்டவ் கடியில், கிச்சனில், செல்ஃபில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பள்ளி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. நமக்கு காஃபி தூள்ல இருந்து ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.